சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? பிரம்மன் எழுதிய ரகசியம், மறைக்கப்பட்ட உண்மைகள், செய்யக்கூடியது செய்யக்கூடாதது. தலைவனாக பிறந்தார், ஆனால் அகம்பாவம் வந்தால் வீழ்ச்சி நிச்சயம். உண்டா? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உண்டா இல்லையாங்கிறது மட்டும் நீங்களே சொல்லுங்க. இது பிரம்ம ரகசியம். பாராட்டு கவனம் இவர்களுக்கு மிகவும் முக்கியம். கரெக்ட், நம்மளை பாராட்டுறாங்களா, நம்மளை சொல்றாங்களா, நம்ம என்ன செய்யறாங்க, கரெக்டா இருக்காங்களா, அவங்களோட பார்வையில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத கரெக்டா இருப்பாங்க. வெளியில் தைரியம், உள்ளே அங்கீகாரம் வேண்டிய தேவை உள்ளது. வெளியில நல்ல தைரியமா இருக்கணும், ஆனால் அதற்குண்டான அங்கீகாரம் மனசுக்குள்ள இருக்கு. சில விஷயங்கள்லாம் இருக்கு. உதவி செய்வார், ஆனால் மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் உடனே சூரிய நமஸ்காரம், காலை சூரியனை வழிபாடுகும். எத்தனை பேர் சிம்மராசியில் பிறந்தவங்க காலையில இருந்து சூரிய தரிசனம் பண்றீங்க? சில அது உண்மை. அது மாதிரி சூரிய தரிசனம் பண்றதெல்லாம் உண்மை. சூரிய பகவானை பார்த்து சூரிய கண்கண்ட, அதாவது உலகத்துல 9 கிரகத்துல 2 கிரகத்தை கண்ணால பார்க்கலாம். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். பார்க்குறோமா? பார்த்துக்கோ. அது சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடுகள், இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நல்ல தலைமை திறனை சரியான வழியில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்துருக்காங்களா, அது சரியான முறையில் பயன்படுத்துங்க. நல்ல திறனாக பயன்படுத்துங்க. ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன், என்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்குறேன்னு, சார் நான் இதெல்லாம் இதில் என்ன இருக்கோ எல்லாமே நான் சொல்லுவேன், என்னை தப்பாக நினச்சக்கூடாது. ஐயா சாமி, நீங்கள் எல்லாமே சொல்லிடுங்க சாமி அப்படின்னு. நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2-3 பாயிண்ட்டை சொன்னோடனே அப்படியே ஆஹா என்ன சாமி எடுத்தோடனே இந்த விஷயத்த இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே இதாகிடுவாங்க. அப்படியே அடுத்தடுத்து அவங்க கேட்கறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர நடுவில் பேசக்கூட மாட்டாங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, குருவருள் துணை கொண்டு, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன. இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது, பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்தோடனே அவங்க அழுது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்து நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? பிரம்மன் எழுதிய ரகசியம், மறைக்கப்பட்ட உண்மைகள், செய்யக்கூடியது செய்யக்கூடாதது. தலைவனாக பிறந்தார், ஆனால் அகம்பாவம் வந்தால் வீழ்ச்சி நிச்சயம். உண்டா? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உண்டா இல்லையாங்கிறது மட்டும் நீங்களே சொல்லுங்க. இது பிரம்ம ரகசியம். இது அதாக தலைவராக பிறந்தவர். சிம்மராசியில் யார் பெண்களில் யார் தலைவராக? திருமதி உங்கள் ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம், சிம்மராசி. எவ்வளோ பெரிய ஒரு தலைவர், எவ்வளோ முதலமைச்சராக, அவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்க எப்படிலாம் ஆனால் அகம்பாவம் வந்தால் வீழ்ச்சி நிச்சயம். அவங்க என்ன இது பண்ணினாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட வீழ்ச்சி எப்படி இருந்தது சில நேரங்களில் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனால் அவங்க லயன், சிங்கம்.
அந்த மாதிரி. ஆனா இந்த பிரம்மன் ரகசிய விதி எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம். மறைக்கப்பட்ட ஹிடன் உண்மை ஒன்று. பிறவிலேயே லீடர் இருக்கணும். ஆரம்பத்திலேருந்து லீடராக தான் இருந்திருப்பாங்க. ஒரு சினிமா நடிக்கிற காலத்திலேருந்து எடுத்துக்கோங்க. எதில் யார் ஒரு ஒன்று ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் மக நட்சத்திரமாக இருந்தால், பூர நட்சத்திரமாக இருந்தால், உத்திர நட்சத்திரமாக ஹி வில் பி அ லீடர். ஒரு லீடராக இருப்பான். ஸ்கூலில் கிளாஸில் லீடராக இருப்பான். அதுலேருந்தே லீடர்ஷிப் அவனுக்கு ஒன்று ஒன்றா வந்துடும். பாராட்டு கவனம் இவர்களுக்கு மிகவும் முக்கியம். கரெக்ட், நம்மளை பாராட்டுறாங்களா, நம்மளை சொல்கிறாங்களா, நம்ம என்ன செய்கிறாங்க, கரெக்டாக இருக்காங்களா, அவங்களோட பார்வையில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத கரெக்டாக இருப்பாங்க. வெளியில் தைரியம், உள்ளே அங்கீகாரம் வேண்டிய தேவை உள்ளது. வெளியில் நல்ல தைரியமாக இருக்கணும். ஆனால் அதற்குண்டான அங்கீகாரம் மனசுக்குள்ள இருக்குது. சில விஷயங்கள்லாம் இருக்குது. உதவி செய்வார், ஆனால் மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் உடனே விலகி விடுவார். எல்லாம் விழுந்து எல்லாம் செய்வான், எல்லாம் பண்ணுவான். உனக்கு அந்த இடத்துல மரியாதை, டே போடா, உனக்கு செஞ்ச வரைக்கும் போது, இதுக்கு மேலே உனக்கு ஒன்று நான் செஞ்சு கிழிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். அகம்பாவம் வந்தால் நண்பர்களையும் இழப்பார்கள். இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை, பிரம்ம ரகசியம். இதுதான் உண்மை. ஆனால் செய்ய வேண்டியது என்ன? தாழ்மையை கற்றுக்கொள், அதுவே உங்கள் உயர்வு. பணிஞ்சு போறதுனால வாழ்க்கையில் நீ இதாக போறது. பணிவு கொள், அதுதான் மிக முக்கியமானது. தவற நினைக்காதீங்க. சூரிய நமஸ்காரம், காலை சூரியனை வழிபாடுங்க. எத்தனை பேர் சிம்மராசியில் பிறந்தவங்க காலையில் இருந்து சூரிய தரிசனம் பண்ணுறீங்க? அது உண்மை. அது மாதிரி சூரிய தரிசனம் பண்ணுறதெல்லாம் உண்மை. சூரிய பகவானை பார்த்து கண்கண்ட, அதாவது உலகத்தில் 9 கிரகத்தில் 2 கிரகத்தை கண்ணால் பார்க்கலாம். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். பார்க்குறோமா? பார்த்துக்கோ. அது சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடுகள், இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நல்ல தலைமை திறனை சரியான வழியில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்துருக்காங்களா, அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. நல்ல திறனாக பயன்படுத்துங்கள். பிறரை ஊக்குவிக்கும் பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள். ஒருத்தர் நல்லது செய்கிறானா தட்டி கொடுத்து பாராட்டு. நல்லது செய்ய, நல்லா பண்ணுப்பா, இன்னும் நல்லா பண்ணியா, இன்னும் நல்லா பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சொல்லு. மனசை திறந்து சொல்லு. அப்படியே இருக்காத, ஒன்றும் ஆக போகிறதில்ல. தந்தையை மதித்து சேவை செய்யுங்கள். அப்பாவை மதி. நீ சிம்மராசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ அப்பாவை மதிக்க கற்றுக்கோ. முதல்ல நீ பணம் சம்பாதிக்கிறோ இல்லையா, அப்பாவை மதிக்க கற்றுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. அந்தால் ஏமா இங்கே வரான்னு கேட்காத. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சரியா? அடுத்ததாக செய்யக்கூடாதது என்ன? அகம்பாவம் உங்கள் பெரிய எதிரி. மற்றவர்களை தாழ்வாக பார்க்காதீர்கள், அதுவும் உனக்கு ரொம்ப கஷ்டம். கோபத்தில் எடுத்த முடிவுகள் தவிர்க்கவும். பாராட்டுக்காக மட்டுமே செயல்படாதீர்கள். ஒருத்தவனை பாராட்டணுங்கிறதுக்கோசரம் ஒரு விஷயம் செய்யாத. நான்லாம் எதாக இருந்தாலும் இப்போ என்கிட்ட இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா இதெல்லாம் சொல்லிவிடுவேன். அதெல்லாம் நல்லா மறைச்சுலாம் இருக்க மாட்டேன். ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன். என்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்குறேன்னு, சார் நான் இதெல்லாம் இதில் என்ன இருக்கோ எல்லாமே நான் சொல்லிவிடுவேன். என்னை தப்பாக நினச்சக்கூடாது. ஐயா சாமி நீங்கள் எல்லாமே சொல்லிவிடுங்க சாமி அப்படின்னு. நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2-3 பாயிண்ட்டை சொன்னோடனே அப்படியே ஆஹா என்ன சாமி எடுத்தோடனே இந்த விஷயத்த இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே இதாகிடுவாங்க. அப்படியே அடுத்தடுத்து அவங்க கேட்குறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர நடுவில் பேசக்கூட மாட்டாங்க. என்ன அது அந்த மாதிரி. ஏன்னா கோபத்தில் எடுக்கும் முடிவுகளை தவிர்க்கவும், பாராட்டுக்களை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். சில மக நட்சத்திர சிம்மராசி, பூரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திர அது உன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த. நீ தவறாக பயன்படுத்தின முடிஞ்சு போச்சு. எத்தனை நாளைக்கு தான் நீ தவறாக பயன்படுத்த முடியும்? நீ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க, நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்க, நீ ஒரு விஷயத்தில் இருக்க, எத்தனை நாளைக்கு நீ வச்சு செய்யும்? நீ இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு உன்னுடைய இந்த பிரம்ம ரகசியம் வச்சு செய்யும். ஸோ நீ கவனமாக இரு. சரியா? தினமும் காலையில் சூரியனுக்கு அர்க்கியம் செலுத்தவும், அர்க்கியம் விடவும். சூரியனை பார்க்க சில பேர் தண்ணி விடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? காலைல எழுந்திருந்தோடனே தண்ணி இப்படி விடுவாங்க. நல்லா காலைல தண்ணி எடுத்துப்பாங்க, 2 கையில் எடுத்து இப்படி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்படி விடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் சிறப்பு. அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை, சிகப்பு துணி, அதே போல் செவ்வாழை படம், தானம், சூரியனுக்கு அர்ச்சனை, இதெல்லாம் சிறப்பு. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. சிவப்பு, ஆரஞ்சு, சிகப்பு நிறம் உங்களுக்கு சிறப்பு நல்லது. ஓம் சூர்யாய நமஹா அப்படின்னு சொல்லி எப்போதுமே மனசில் ஓம் சூர்யாய நமஹா, ஓம் சூர்யாய நமஹா, ஓம் சூர்யாய நமஹா அப்படிங்கிறத பாராயணம் பண்ணு. எப்போதுமே உனக்கு நல்லது. ஆதித்ய ஹிருதயம் படிங்க, அதை கேளுங்க. அதை கேட்டாலே ராமபிரான் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விஷயம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம் ராவணஞ்சா ஹிருதோதுஷ்டுவாம். அது ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம். அது அந்த ஆதித்ய ஹிருதயம்னு பேர். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஆதித்ய ஹிருதயம். ஆதித்ய அப்படின்னு சொன்னால் சூரியன், ஹிருதயம்ங்கிறது இங்கே ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது அவ்வளோ சிறப்பு. ஆடுதுறை போயிட்டு வாங்க, கும்பகோணத்துக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணம் போயிட்டு 6 தீபம் ஏற்றி டைம் கிடைக்கும்போது அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. கும்பகோணத்தில் சூரியநாராயணர் கோவில் இருக்குது, தெரியும் இல்லையா? கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. இல்லையா உங்களால் அங்கே போக முடியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போய் விநாயகர், முருகன், சுவாமி, அம்பாள், நவகிரகத்துக்கு ஒரு அர்ச்சனை. நவகிரகத்துக்கு விளக்கேற்றும் போது 9 விளக்கு ஏற்றி
அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் பிரம்மன் எழுதிய ரகசியம். இதில் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத நீ பார்த்துக்க. சரிங்களா? இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ். இதுவரையில் நீங்கள் பார்த்தது 12 ராசிக்கான செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, மறைக்கப்பட்ட உண்மை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யார், உங்கள் ராசியாதிபதி யார், உங்களுடைய 7ஆம் அதிபதி யார், உங்களுடைய 7 குடையவன் யார், ஜாதகத்தில் சரியா இருக்கா, உன்னுடைய வரவு செலவு, உன்னுடைய முழு ஜாதகத்தை நீ ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. எப்போ என்ன தசா புக்தியில் என்னென்ன நடக்கிறதோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ இதுவரையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கும் நானும் அதை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுபம்.